ஒரு காலத்துல வறுமையில வாழ்ந்து வந்த ஒரு குடும்பம் பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காம இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த காலம் ஐயப்பன் அவதரித்த காலம். ஐயப்பனுடைய தாய் தீராத தலைவலியால அவதிப்பட்டு அந்த வலியை போக்குறதுக்கு புலிப்பாலை எடுத்துட்டு வர சொல்லுவாங்கல்ல. அப்படி ஐயப்பன் புலிப்பாலை எடுக்க வரும்போது ரொம்ப களைச்சு போயிருந்திருக்காரு. அப்போ இந்த உணவளிக்கும் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஐயப்பன். அந்த நேரத்துல சாப்பாடு எதுவும் இல்லாததுனால வீட்டுல இருந்த கம்பு தானியத்தை கூழா செஞ்சு கொடுத்திருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அன்னையில இருந்து அவங்க குடும்பம் கம்பங்குடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குங்க. அந்த பூர்வீகமான குடும்பத்துல பிறந்தவர் தான் ஹரிவராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர். இந்த பாடல் பிரபலமாறதுக்கு முன்னாடி சபரிமலையில மேல்சாந்தியாக இருந்த செங்கன்னூர் கிட்டுமணி திருமேனி நம்பூதிரி அவர்கள் புல்லாங்குழல் வாசிச்சு நடை சாத்துறது நடைமுறையில இருந்திருக்கு. 1950கள்ல சபரிமலை ஐயப்பன் கோயில் தீக்கிரையாகி அதுக்கப்புறமா தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு